Hello friends, welcome to MRS Shorten Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chapter 2 vowels தான் பார்க்க போறோம். chapter 1 table of consonants முன்னாடி வீடியோ போட்டுருக்கோம். அதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 16 சவுண்ட்ஸ் இருக்கு. அந்த 16ல வந்து 12 vowels, 4 diphthongs இருக்கு. 4 diphthongs வந்து நம்ம இப்போ பார்க்க போறது இல்ல, பின்னாடி வர சாப்டர்ஸ்ல நம்ம வந்து அதை பார்ப்போம். இப்போ வந்து 12 vowels நம்ம டீடைல்டா பார்க்கலாம். 12 vowelsல நம்ம வந்து 2 பிரியும். ஒன்னு வந்து 6 வந்து லாங் vowel சவுண்டும், மிச்சம் 6 ஷார்ட் vowel சவுண்டும் சொல்லுவாங்க. இது சிம்பிளா சொல்லணும்னா லாங் vowel சவுண்ட்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம நெடில் எழுத்துக்கள் தமிழ்ல சொல்லுவோம்ல அதுதான். அதே ஷார்ட் vowel சவுண்ட்ன்றது குறில் எழுத்துக்கள். இப்போ நம்ம வாங்க இதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆ, ஏ, இ, ஆ, ஓ, உ. இப்போ இந்த 6 எழுத்துக்களுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெவி டேஷ் அண்ட் ஹெவி டாட் யூஸ் பண்ணுவோம். ஹெவி டேஷ் அண்ட் ஹெவி டாட்னா நம்ம பென்சில்ல தான் எப்பவுமே ஷார்ட் அண்ட் எழுதுவோம். அப்படி எழுதும் போது நீங்க வந்து இந்த டாட்டும் சரி டேஷும் சரி கொஞ்சம் இம்ப்ரெஷன் கொடுத்து நீங்க எழுதுனீங்கன்னா அதான் ஹெவி டாட் அண்ட் ஹெவி டேஷ். அதே வந்து நீங்க லைட்டா சிம்பிளா நீங்க வந்து ஒரு டாட் ஒரு டேஷ் போட்டீங்கன்னா அதுதான் வந்து லைட் டாட். இந்த லாங் வவல் சவுண்டுக்கு நம்ம வந்து ஹெவியா தான் வைப்போம். இப்போ வந்து ஆ, ஏ, இ இது மூணுத்துக்கும் நம்ம வந்து ஹெவி டாட் வைப்போம். அதே அடுத்ததுக்கு வர ஆ, ஓ, உ இது மூணுத்துக்கும் நம்ம வந்து ஹெவி டேஷ் வைப்போம். இப்போ அப்படியே நம்ம வந்து ஷார்ட் வவல் சவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆ, ஏ, இ, ஆ, ஓ, உ இது ஆறுத்துக்குமே நம்ம வந்து லைட் டாட் அண்ட் லைட் டேஷ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் 3க்கும் நம்ம வந்து லைட் டாட்டும், இந்த ஆ, ஓ, உ இதுக்கு வந்து நம்ம வந்து லைட் டேஷும் யூஸ் பண்ணுவோம். Place and position of the vowel. பிளேஸ்ன்றது ஒரு வவல் நம்ம எங்க வைக்கிறோம், எந்த பிளேஸ்ல வைக்கணும்ன்றது தான் நம்மளோட பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. பொசிஷன்றது நம்ம எந்த பொசிஷன் எந்த இடத்துல நம்ம ஸ்டோக் வரையணும் அப்படின்றது தான் நான் பொசிஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். பிளேஸ்ன்றது ஒரு ஸ்டோக் எடுத்துக்கலாம். இப்போ இதான் வந்து டி ஸ்டோக் எடுத்துக்கிறோம்னா இதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். டாப்ல போட்டிங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பிளேஸ், கொஞ்சம் சென்டர்ல வர மாதிரி நீங்க வவல் வச்சீங்கன்னா செகண்ட் பிளேஸ், இப்படி எட்ஜில் போட்டிங்கன்னா அது வந்து தேர்ட் பிளேஸ். இப்போ வந்து இந்த சைடும் நமக்கு வரும், இந்த சைடு அதாவது இது வந்து ப்ரிசைடிங் வவல் சொல்லுவாங்க, இது ஃபாலோயிங் வவல் சொல்லுவாங்க. இது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ். அதே மாதிரி இந்த ஸ்டோக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ். அதே மாதிரி இப்போ ஹரிசாண்டல் ஸ்டோக் எடுத்துக்கோங்க, எம் ஸ்டோக் எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட் பிளேஸ். ஸோ வவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பிளேசஸ் இருக்கு. அது வந்து டாப்ல போட்டா ஃபர்ஸ்ட், சென்டர்ல பண்ணா செகண்ட், எண்ட்ல பண்ணா அது தேர்ட் பிளேஸ். இப்போ அப்படியே பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா above the line, on the line, through the line இருக்கு. above the line இப்போ நம்ம லைன் போட்டோம் தான் நம்ம எப்பவுமே ஸ்டோக் போடணும். இது வந்து ஸ்டோக் ஆனது, இது வந்து வவல் ஆனது, இது வந்து ஸ்டோக் ஆனது. ஸ்டோக் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டோக் இந்த டி ஸ்டோக் எடுத்துக்கலாம். above the line லைனுக்கு மேலே நீங்க போட்டீங்கன்னா அதுதான் வந்து above the line சொல்லுவாங்க. லைன் மேலேயே போட்டீங்கன்னா ஆன் தி லைன். இப்போ த்ரூ தி லைன்னா அந்த லைனை வந்து நீங்க கட் பண்ணி போட்டீங்கன்னா இதுதான் வந்து த்ரூ தி லைன். இந்த பொசிஷனையும் பிளேஸையும் எங்கெங்கெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 வவல்ஸ் இருக்குல்ல, ஆ, 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 ஆ இந்த 4 வவல்ஸ்லயே நம்ம above the line லைனுக்கு மேல ஸ்டோக் போடணும். வவலை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கணும். சொன்னா இந்த 4 வார்த்தைக்கும் லைன் above the லைனும் ஸ்டோக் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும் நம்ம போடணும். அதே நம்ம அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா ஏ, ஏ, ஓ, ஓ இந்த 4த்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் பிளேஸ்ல வவல் வைக்கும் போது செகண்ட் பிளேஸ்ல வைக்கணும். ஸ்டோக் வந்து நம்ம லைன் மேல லைனை டச் பண்ணி நம்ம பண்ணணும். அடுத்த 3 இ, இ, உ, உ இதை நம்ம என்ன பண்ணணும்னா த்ரூ தி லைன் கட் பண்ணி லைனை கட் பண்ணி நம்ம பண்ணணும். வவல் வைக்கும் போது தேர்ட் பிளேஸ் அதாவது எண்டு, இந்த எண்டுல நம்ம வந்து வரைஞ்சோம்னா இதுதான் வந்து த்ரூ தி லைன் தேர்ட் பிளேஸ். இந்த 4 வார்த்தைக்கும் த்ரூ தி லைன் தேர்ட் பிளேஸ், இந்த 4 வார்த்தைக்கும் ஆன் தி லைன் செகண்ட் பிளேஸ். இந்த 4 வவல் ஆ, 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 ஆ இந்த 4த்துக்கும் நம்ம எங்கன்னா above the line லைனுக்கு மேல போடுவோம் ஸ்டோக்கு. வவல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை நம்ம வந்து போடுவோம். இப்போ வந்து இதை பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து திரும்ப 2-3 தடவை இந்த வீடியோ பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் எக்ஸசைஸ் போகும்போது உங்களுக்கு வந்து புரியும். நான் எக்ஸசைஸ் வந்து தெளிவா சொல்றேன் எப்படி இதை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்றது. பிளேசஸ் அண்ட் பொசிஷன் பார்த்தோம். அதுல வந்து ஹாரிசாண்டல் ஸ்டோக்ஸ் இருக்குல்ல, எம், என், கே, கே இந்த ஸ்டோக்குக்குலாம் நம்ம வந்து எப்படின்னா
த்ரூ தி லைன் நம்ம போட முடியாது ஸ்ட்ரோக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்னா இப்படி நான் கட் பண்ணி த்ரூ தி லைன்னா கட் பண்ணி போடணும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம எப்படி போடணும்னா லைன் மேலே அதே ஆன் தி லைனே போட்டு வவல் மட்டும் நம்ம தேர்ட் பிளேஸில் வைக்கணும். அடுத்த கான்செப்ட் ப்ரிசைடிங் வவல், ஃபாலோயிங் வவல். ப்ரிசைடிங் வவல்னு ஒன்று இருக்குது, ஃபாலோயிங் வவல்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரோக் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஏஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னென்ன வார்த்தைகள் வருது இல்லை, ஏ ஜ் அப்படின்னா ஏ அப்படின்ற வவல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரோக் போடுற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டே நமக்கு வவல் இருந்துச்சுன்னா அது ப்ரிசைடிங் வவல். வவல் வந்து முன்னாடியே வந்துடுது ஒரு ஸ்ட்ரோக் போடுறதுக்கு முன்னாடி. அதையே நம்ம வந்து ஜே அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். ஜே ஸ்ட்ரோக் போட்டால் அப்புறம் தான் நம்ம ஏ வவல் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃபாலோயிங் வவல். இது வந்து புக்கில் வந்து நம்ம வந்து எந்தெந்த ஸ்ட்ரோக்கு எது ஃபர்ஸ்ட் ப்ரிசைடிங் வவல். இப்போ எம் இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரிசைடிங். இது வந்து ஃபாலோயிங். நம்ம வந்து எம் ஸ்ட்ரோக் வரும்போது எம்முக்கு முன்னாடி ஒரு வவல் வர மாதிரி வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்கே வைக்கணும், செகண்ட் பிளேஸ் இங்கே வைக்கணும், தேர்ட் பிளேஸ் இங்கே வைக்கணும். புக்கில் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வந்து ப்ரிசைடிங் வவலுக்கும் ஃபாலோயிங் வவலுக்கும் எங்கெங்கே வைக்கணும் எல்லா ஸ்ட்ரோக்குக்கும் நம்ம தந்திருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புக் இல்லைன்னா நான் PDF அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் செக் பண்ணுங்க. இங்கே வந்து என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, ஆர் ஸ்ட்ரோக் இருக்கு, அப்புறம் டி ஸ்ட்ரோக் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க என்ன வவல் இருக்குன்னு செக் பண்ணுங்க. இப்போ வந்து ஆர் இந்த செகண்ட் பிளேஸ்ல நம்ம இந்த வவல் வச்சோம்னா என்னன்னு படிப்போம், ஏன்னு படிப்போம் கரெக்டா. ஸோ இப்போ வந்து இது என்ன வார்த்தை, ரே. இப்போ வந்து இது வந்து ரே, இது வந்து டி. ஸோ இது வந்து என்ன வார்த்தைனா ரெட். அதுக்கு செகண்ட் வார்த்தை எடுத்துக்கலாம். என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்கு, டி ஸ்ட்ரோக் இருக்கு, அப்புறம் எம் ஸ்ட்ரோக் இருக்கு. இது எந்த பிளேஸ்ல வச்சிருக்காங்க, செகண்ட் பிளேஸ் ஆன் தி லைன்ல இருக்காங்க. அப்போ இது வந்து செகண்ட் பிளேஸ். இப்போ நம்ம வவல் வந்து செகண்ட் பிளேஸ், இது வந்து என்னன்னா ஆன் தி லைன். இப்போ செகண்ட் பிளேஸ்ல இந்த டேஷ் போட்டா என்னன்னு நம்ம படிப்போம், ஓன்னு படிப்போம். இப்போ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, டோம். இந்த வார்த்தை வந்து டோம். நெக்ஸ்ட் இந்த வார்த்தை இதுல பாத்தீங்களா ப்ரிசைடிங் வவல் நான் சொல்லியிருந்தேன்ல, ப்ரிசைடிங் வவல் வந்திருக்கு. இது என்னது, ஏ ஆன் தி லைன்ல வந்திருக்கு. இந்த வவல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏ. இது என்னது, ஜே. ஸோ இது என்ன படிப்போம், ஏஜ் அப்படின்னு படிப்போம். அடுத்தது இதுவும் அதே தான், ப்ரிசைடிங் வவல் தான். முன்னாடியே வந்து வவல் வந்திருக்கு ஸ்ட்ரோக் முன்னாடி. இது என்னது, செகண்ட் பிளேஸ்ல நமக்கு வந்து ஒரு வவல் வச்சிருக்காங்க. இதுவும் என்னது, ஏ வவல் தான். இது என்ன ஸ்ட்ரோக்கு, எம் ஸ்ட்ரோக். இதை நம்ம எப்படி படிக்கணும், ஏ அப்படின்னு படிக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரோக் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரோக் இங்கே நம்ம போட்டிருக்கோம், டி ஸ்ட்ரோக் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வவல் என்ன வச்சிருக்காங்க, கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் த்ரூ தி லைன் வவல் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. இது வந்து என்னது, தேர்ட் பிளேஸ்ல இந்த டாட் வச்சு நம்ம என்னன்னு படிக்கணும், இ அப்படின்னு படிக்கணும். ஸோ இது வந்து பி. அடுத்த வார்த்தை என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குன்னு பாருங்க, பி ஸ்ட்ரோக் இருக்கு, எம் ஸ்ட்ரோக் இருக்கு. வவல் என்னது, அபோதி லைன்ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வவல் என்னது, ஆ வவல். ஸோ இது என்ன வார்த்தை, பாம். அடுத்த வார்த்தை இது என்ன ஸ்ட்ரோக்கு, பி ஸ்ட்ரோக் இருக்கு. இது என்ன ஸ்ட்ரோக்கு, எல் ஸ்ட்ரோக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வவல் இருக்கு, ஆன் தி லைன்ல இருக்கு. வவல் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல டாட் வச்சா நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி ஏ எல். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், பேல். அடுத்த வார்த்தை கே ஸ்ட்ரோக். அடுத்தது சே ஸ்ட்ரோக். வவல் என்ன வவல், இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஏ வவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி படிக்கணும்னா கே இச். இப்போ வந்து வவலோட ஸ்பெஷனா கே இச். இப்போ இதை படிக்கும்போது நம்ம என்ன படிக்கணும், கேட்ச் அப்படின்னு படிக்கணும். வேர்ட்ஸ்க்கு எப்படி ஸ்ட்ரோக் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை பே. இது நமக்கு என்னென்ன கான்சனன்ட் வருது, பீன்ற கான்சனன்ட் வருது. வவல் வந்து ஏ அப்படின்ற வவல் வந்து நமக்கு வருது. இப்போ வந்து ஏன்ற வவல் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் பிளேஸ்லையும் ஆன் தி லைன்லையும் எழுதுவோம் கரெக்டா. இப்போ எழுதணும், டி ஸ்ட்ரோக்கை வந்து ஆன் தி லைன் போட்டாச்சு. வவல் செகண்ட் பிளேஸ்னா என்னது, இந்த இடம். இப்போ நம்ம இங்கே வைக்கணும்னு டவுட் வரும். ஆனால் ப்ரிசைடிங் வவலில் நமக்கு ஸ்ட்ரோக் அப்புறம் தான் நமக்கு வந்து சவுண்டு வந்து வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் வைக்கணும். அடுத்த வார்த்தை ஷோ. ஃபர்ஸ்ட் என்ன சவுண்ட் வந்து இஷ் ஸ்ட்ரோக் என்னது, இந்த ஸ்ட்ரோக்கு. அந்த ஸ்ட்ரோக்கு இப்போ வந்து ஷோ, ஓ அப்படின்ற சவுண்ட் வந்து முடியுது. ஓவோட சிம்பிள் என்னது, டேஷ். இதை நம்ம எந்த இடத்துல வருவோம்,
செகண்ட் பிளேஸ் கரெக்டாக. ஸோ செகண்ட் பிளேஸில் ஆண்டிலேன் இந்த இடத்துல போட்டுட்டு செகண்ட் பிளேஸில் ஷோ போட்டுருங்க. அதுக்கப்புறம் டேன்னு நமக்கு இந்த ஸ்ட்ரோக் வருது. அடுத்தது வவல் வந்து ஏ வவல் வருது. ஏனாலும் இப்போ நான் அப்போ தான் பார்த்தோம் செகண்ட் பிளேஸில் வைக்கணும். டி ஸ்ட்ரோக் போட்டு செகண்ட் பிளேஸில் ஏ வைக்கணும் ஆண்டிலேனில். அடுத்தது மேக் இந்த இடத்துல நம்ம வந்து 2 வார்த்தை வர மாதிரி மேக் எம் கே இந்த 2 வார்த்தை வர மாதிரி இருக்கு. வவல் வந்து ஏ மேக். இப்போ நம்ம ஸ்ட்ரோக் போடணும். ஸ்ட்ரோக் வந்து ஆண்டிலேன் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எம் ஸ்ட்ரோக்கும் அப்படியே லிஃப்ட் பண்ணாமலே கேயும் சேர்த்து போட்டுட்டு இப்போ ஏ வவல் எங்கே வைக்கணும்னா இந்த இடத்துல வைக்கணும். அடுத்தது நேம்லேயும் 2 வருது. என் வருது, எம் சவுண்ட் வருது, நடுவில் ஏ சவுண்ட் வருது. ஆண்டிலைன் என் ஸ்ட்ரோக் போட்டுட்டு பென் லிஃப்ட் பண்ணாமல் எம் ஸ்ட்ரோக் போட்டு வவல் வந்து ஏ வவல் இங்கே வைக்கணும். அடுத்த வார்த்தை டேல். இதில் வந்து டி அப்புறம் எம் கான்செப்ட் வருது. அதே மாதிரி ஏ அதே ஏ கான்செப்ட் தான் வருது. இப்போ ஆண்டிலைன் டி எம் இந்த இடத்துல ஏ கான்செப்ட் வைக்கணும். லாஸ்ட் வார்த்தை ஷேக். இப்போ ஷே ஸ்ட்ரோக்கும் கே ஷேக் கே அப்படிதான் நமக்கு வருது. ஷேக் ஏ கே ஷே இங்கே ஷே ஸ்ட்ரோக் போட்டு கே ஸ்ட்ரோக் லிஃப்ட் பண்ணாமல் போட்டு வவல் இங்கே வைக்கணும். ஸோ இதான் எக்ஸாம்பிள். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5 to 7 வந்து 3 லைன்ஸ் எழுதுங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ப்ரெசைடிங் வவல்ஸ் கீழேயும் ஃபாலோயிங் வவல்ஸ் அதுக்கு மாதிரி சில வார்த்தைகள் எக்ஸாம்பிள் அதெல்லாம் 1 லைன்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.